அன்பார்ந்த எமது ஓபிடி நேயர்களுக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. எமது ஊரில் ஏராவூரில் நேற்று நடைபெற்ற வரலாற்றில் எமது ஊர் பெண்களுக்கு கரும்புள்ளியாக பிபிசி சர்வதேச ஊடகத்திற்கு தமது நச்சுக்கருத்தை தெரிவித்த சர்மிளா அவர்களுக்கு ஓபிடிவி சார்பாக பெரும் கண்டனத்தை நாம் தெரிவித்துக் கொள்வதோடு எமது ஓபிடிவி பணிப்பாளரும் சித்த வைத்தியராகிய சித்திலபை அவர்களுக்கு இது பற்றி எமது ஓபிடிவிக்கு கருத்து கேட்ட போது அஸ்ஸலாமு அலைக்கும் ஐயா சித்த வைத்தியர் அவர்களே, மீண்டும் நமது நேர்த்திக்கு வருகை தந்தமைக்கு உங்களுக்கு நான் மாபெரும் கடமைப்பட்டிருக்கின்றோம். ஐயா, கூறுங்கள், ஏராவூர் நகரத்தை பற்றி, அதனுடைய வரலாறுகளை பற்றி, இந்த நச்சு கருத்துக்களை பற்றி உங்களுடைய கருத்து என்ன, உங்களுடைய அபிப்பிராயம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும். ஏராவூர் தோன்றிய வரலாறு பாரம்பரிய வரலாறுகள் உண்டு. ஏராவூர் வரலாறு என்று சொல்லப்படப்படும் வரலாறுகளை ஏராவூரில் வாழ்ந்து மறைந்த தலைவர்கள் இப்பொழுது ஏராவூரில் அடித்தளமாக அத்திவாரமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்ற ஏராவூர் தலைவர்கள் உண்டு. அதிலும் குறிப்பிடப்படக்கூடிய ஒருவர் டாக்டர் ஃபரீத் மீரானபை, அவர்களுடைய தந்தை, அதிலும் அவருடைய காலத்திலே வாழ்ந்த ரஹ்மான் ஆசிரியர் அவர்கள், அவருடைய காலத்துக்கு பிறகு வாழ்ந்த மர்ஹூம் புரட்சி கமால், அலிகார் மகாவித்யாலயத்தில் வாழ்ந்த பிரின்சிபலாக பதவி வைத்து வந்த எங்களது தாவூத் மாஸ்டர் அவர்கள், இன்னும் பெரும் ஆசிரியர்கள் வாழ்ந்த ஊர். இவர்கள் ஊரை வழி நடத்தி ஊருக்கு என்று ஒரு பெருமையை தேடி தந்தவர்கள். அதிலும் இப்பொழுது இந்த ஊருக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவதூறான ஒரு இழுக்கொன்று ஏற்பட்டிருக்கின்றது. ஒரு பெண் விபச்சாரத்தை சட்டபூர்வமாக ஏற்றுக்கொள்ள முடியும் என்று அவர் கூறியிருக்கின்றார். அதில் முற்று முழுதாக மறுக்க வேண்டிய ஒரு காலகட்டம் ஏற்பட்டுள்ளது. இக்காலகட்டத்தில் இந்த கருத்துக்களை அந்நிய ஊரில் உள்ள ஏனைய ஊர்களில் உள்ள அவதானிகள் பார்த்து கொண்டிருக்கும் போது ஏராவூரில் வாழ்ந்த அனைத்து பெண்களுக்கும் இந்த இழுக்கு உண்டு என்று அவர்கள் ஏற்படுவார்கள் எண்ணக்கூடும். ஆகவே இந்த இழுக்குக்கான விளக்கத்தை நான் பின்வரும் தருகின்றேன். கேளுங்கள் உங்கள் கேள்வி. ஐயா, இப்போ தற்பொழுது நேற்று மாபெரும் ஏராவூரில் பதற்றத்தை உண்டு பண்ணிய ஒரு பெண் ஷர்மிளா சயீத் அவர்கள் கூறியது என்னவென்றால், பிபிசி அலைவரிசைக்கு அவர் அளித்த பேட்டியில், இந்த விபச்சாரத்தை ஒரு சட்ட ரீதியாக அங்கீகரிக்கப்பட்டு நடைமுறைப்படுத்தப்படுமானால் அதனால் ஒரு நல்ல இது ஒரு பெண்களுக்கு, அதில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு ஒரு சிறந்த ஒரு விடுதலை கிடைக்கும் என்று இவர் கூறியிருக்கின்றார். அதாவது இந்த கருத்தை நீங்கள் எந்த வகையில் இதனை நோக்குகின்றீர்கள்? இவருடைய கருத்து இது சரிதானா, அல்லது இதனால் இதை அங்கீகரிப்பதனால் என்னென்ன பிரச்சனைகள் இலங்கை பெண்களுக்கு பொதுவாக இந்த விபச்சாரத்தில் ஈடுபடுகின்ற பெண்களுக்கு உண்டாகும் என்று நீங்கள் கருதுகின்றீர்கள்? இந்த பிரச்சனைக்கு ஒரு பதில் என்னவென்றால், ஒரே ஒரு பதில் என்னிடத்தில் உண்டு. ஆனால் இந்த கேள்வி நல்ல ஒரு கேள்விதான். இந்த பெண் கூறியிருக்கின்ற கூற்றுக்கள், இந்த பெண்ணால் கூறப்பட்ட கூற்றுக்கள் சட்டபூர்வமாக விபச்சாரத்தை அங்கீகரித்துக் கொள்ள முடியும், ஏற்றுக்கொள்ள முடியும் என்பதே இவருடைய அவாவின் பேச்சின் மூலம் ஏற்படக்கூடிய உண்மை. இதை எல்லோரும் இணையதளத்தில் பார்க்கலாம், இவருக்கு ஒரு அடித்த பேட்டியை. ஆனால் இந்த பெண் கூறியிருக்கின்ற வார்த்தைகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது அவதூறாக ஒரு படம் எடுத்ததுக்கு உலக முஸ்லிம்கள் ஒன்று சேர்ந்து அவர்களுடைய இணையதளத்தில் இருக்கின்ற அந்த காட்சியை நீக்க வேண்டும் என்று பல நாடுகளிலும் எல்லா நாடுகளிலும் ஆர்ப்பாட்டமும் உயிர் தியாகமும் செய்த அந்த காட்சியை நீக்கப்பட்ட இக்காலகட்டத்தில் இந்த பெண் கொடுத்திருக்கின்ற ஒரு கூத்து ஒரு சினிமா என்றுதான் இதை சொல்ல முடியும். இதை மார்க்கெட்டுக்கோ புறம்பாகவோ இதை எடுக்க முடியாது. காரணம், ஏராவூர் என்றால் ஏராவூரில் வாழ்ந்த சரித்திரங்கள். அந்த பெண்ணுக்கு என்ன தெரியும்? குழந்தை பிள்ளை தனமாக இந்த பெண் பேச்சு செய்கின்றாரே. விபச்சாரத்தை தூண்டச் சொல்லி அரசாங்கத்தால் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லி இந்த பெண் அங்கீகரித்திருந்தால் விபச்சாரம் என்ன வயல் வெள்ளாமையா? விபச்சாரம் என்ன ஆடு மாடா? இப்படியான கட்டங்களை, இப்படியான காட்சிகளை, ஆபாசங்களை உண்டு பண்ணக்கூடிய வார்த்தைகளை இந்த பெண் கூறியிருக்கின்றாரே. இவர் கூறுவதற்கு
ஏறாவூரில் வாழ்கின்ற உலமா சபை கண்ணை மூடிக்கொண்டா இருந்தது. ஏறாவூரில் வாழ்கின்ற படித்த இளைஞர்கள் கண்ணை மூடிக்கொண்டா இருந்தார்கள். ஏறாவூரில் பிறந்து வளர்ந்து ஏறாவூரிலே பாண்டித்தியம் பெற்ற பெரும் பெரும் பேராசிரியர்கள் உண்டு. பாண்டித்தியம் பெற்ற இலக்கண முறைகளில் பேசக்கூடிய பெரும் அரசியல்வாதிகள் உண்டு. இடிமின்னல் என்று பேசப்படக்கூடிய எங்களது பேச்சாளர் என்று சொல்லப்படக்கூடிய சுபேர் ஹாஜியார், பாண்டித்திய இலக்கண முறையில் பேசக்கூடிய எங்களது பஷீர் சேவதாவோ மற்றும் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் பரம்பரையில் வந்த சையத் அலி சாயிர் மௌலானா மற்றும் ஏனைய அரசியல்வாதிகள், குர்ஆனை மரணம் செய்த ஹாபிஸ் அவர்கள் இவர்கள் என்ன விளக்கத்தை கொடுப்பார்கள் என்பதை எனக்கு தெரியாது. ஏறாவூருக்கு என்று ஒரு பெருமை உண்டு. இந்த பெருமையை படித்த இளைஞர்களோ படித்த ஆசிரியர்களோ இதை காக்க வேண்டும். இந்த பெண் கொடுத்த விளக்கத்தை இணையதளத்திலிருந்து நீக்கப்பட வேண்டும். இந்த பெண்ணுக்கு நான் கூற வேண்டிய ஒரே ஒரு விளக்கம் என்னவென்றால், இஸ்லாத்தை பற்றி நன்காக அவர் விளங்கிக் கொள்ள வேண்டும். இஸ்லாம் ஒரு சினிமா அல்ல. இஸ்மாவில் வாயில் வருகின்ற வார்த்தைகள் எல்லாம் சிறுகுள்ளைத்தனமாக தலைக்கும் மூளைக்கும் சம்பந்தம் இல்லாமல் எல்லோரும் பேட்டி கொடுக்கலாம் என்று நினைக்கக்கூடாது. இஸ்லாம் ஒரு ஆழமான கடல். அதிலும் இந்த பெண் கொடுத்திருக்கின்ற அறிக்கை விபச்சாரத்தை நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றுமுழுதாக வெறுத்திருக்கிறார்கள். நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பிறகு வந்த ஹலிஃபாக்களிலே வெறுத்திருக்கிறார்கள். இந்த பெண் விபச்சாரத்தை தூண்டச் செல்வதற்கு இந்த பெண்ணுக்கு என்ன உரிமை உண்டு? யார் கொடுத்தது? ஏறாவூரில் இருந்த உலமா சபை கொடுத்ததா? ஏறாவூரில் இருந்த அறிவாளிகள் கொடுத்தார்களா? ஏறாவூரை பற்றி ஏறாவூரை இப்பொழுது இருக்கின்ற எங்களது மறைந்த எங்களது புரட்சி கமால் அவர்கள் இருந்திருந்தால் இதுக்கு ஒரு கவியை பாடியிருப்பார்கள். அவர்களால் அந்த பாடலுக்கு ஒரு கவியை பாடி இதை அரங்கேற்றிருப்பார்கள். இப்படி போன்ற பெரும்பெரும் படித்தவர்கள் சட்டமன்றத்தில் சட்டசபையிலே இருக்கின்ற எத்தனையோ விளக்க மேதைகள் உண்டு. சட்டசபையிலே இருக்கின்ற இவருடைய இந்த பேட்டிக்கு நீங்கள் இதற்குரிய பரிகாரமாக இவர் என்ன செய்ய வேண்டும் என்று நீங்கள் கூறுகின்றீர்கள்? இவர் இதற்குரிய பரிகாரம் என்னவென்றால், உடனடியாக தான் கொடுத்த பேட்டியை இவர் வாபஸ் பெற வேண்டும். இவர் இலங்கை வாழ் முஸ்லீம்கள் மத்தியில் அனைவருக்கும், இவர் முஸ்லீம் பெண்ணாக இருப்பதன் காரணமாக இலங்கையில் வாழ்கின்ற அனைத்து பெண்கள் ஊடாக இவர் மன்னிப்பை கேட்டு இதை வாபஸ் பெற வேண்டும் என்றது எனது ஆவா. அதாவது இவர் எந்த ஒலிபரப்பு நிலையத்தின் மூலமாக இவர் தனது பேட்டி அளித்திருந்தாரோ அதே ஒலிபரப்பு நிலையத்தின் ஊடாக, அதாவது பிபிசி தமிழ் ஓசை அலைவரிசை ஊடாக இவர் தனது பேட்டியை தான் ஒரு